எங்க ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து கொடுப்பீங்களா? அப்போ ஓட் போட்டுடலாம். இலவசத்தை எதிர்பார்த்து என்னைக்குமே ஓட்டு போடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டு நான் அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்கிறது வந்து அது நியாயமான விஷயம் கிடையாது. இலவசத்தை கொடுக்க கூட நாட்டில் கடனை ஏறிட்டு தான் போவோம். 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க 3 வருஷமா. அந்த நன்றி கடனுக்காக கொடுத்து திரும்ப அதுக்காக தான் போடணுங்கிறது தான். இப்பத்தி முதல்வருக்கு எங்க ஐயா தளபதி அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா நல்ல பலன் கிடைக்கும். அது எங்க வரி பணம் தான், மக்களுடைய வரி பணம் தான். வாங்கிங்க நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க. சகோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள்லாம் 1000 தரம், 1500 தரம், 2500 தரம் சொல்லி இலவசங்கள்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அந்த மாதிரி கட்சிகள் வாக்கு செலுத்தணுமா, இல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தர கட்சிகள் வாக்கு செலுத்தணுங்களா? ரெண்டுமே யார் கொடுக்குறாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் பெருசா தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வராங்க. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அது வந்து ஒரு பொது பிரச்சனை, என்னோட சுயநல பிரச்சனை கிடையாது. ஒரு பொது பிரச்சனைனா யார் சப்போர்ட்டுக்கு வராங்களோ அதுக்கு பேர் தானே நமக்கு சப்போர்ட் பண்றோம் தானே ஒரு கட்சியை நடக்குது. ஸோ யாருக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் தாராளமா. சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து நிக்கிறவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம். இவங்க வந்தாதான் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஓட் பண்றோம்னா நம்ம சொல்லிடலாம், உங்களுக்கு தான் ஓட் பண்றோம், எனக்கு இதை பண்ணி கொடுப்பீங்களா, எங்க ஊருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து கொடுப்பீங்களா, அப்போ ஓட் போட்டுடலாம். நம்ம மனசாட்சிப்படி அவங்களுக்கு ஓட். எந்த வேட்பாளர் வந்து ஒரு ஊருக்கு வந்தாலுமே எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி பண்ணி கொடுப்பீங்கன்னா உங்களுக்கு நான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு இருக்கலாம். தாராளமா அப்படி பண்ணால்தான் அந்த பிரச்சனை தீர்வு அடையலைன்னா நெக்ஸ்ட் டைம் கேள்வி கேட்கறது கரெக்டா இருக்கும். நமக்கு அதுதானே ஒரு பெட்டர் சாய்ஸ். இலவச திட்டங்களை பார்த்து ஓட்டு போடவோ எதுவுமே செய்யக்கூடாதுங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க, வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவங்க, மற்றபடி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும். இன்னைக்கு மக்களுக்கு நிறையா செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் எதையுமே செய்யறது கிடையாது. 100 வாக்குறுதி தராங்கன்னா அதில் 10 கூட செய்ய மாட்டேங்கிறாங்க. மீதி 90 வாக்குறுதி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ஆண்டு அவங்களுடைய 5 ஆண்டு முடிஞ்சிருது. அதனால் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும். அந்த இலவசத்துக்காக எதிர்பார்த்து ஓட்டு போடணுமான்னு கேட்குறேன். இலவசத்தை எதிர்பார்த்து என்றைக்குமே ஓட்டு போடக்கூடாது. வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். இருந்தாலும் கூட எல்லா வயசினருக்கும் வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அதனால் வந்து உண்மையாலுமே வயதானவங்க, ஏழைங்க, இயலாதவங்க, வேலை வாய்ப்பு எல்லாம் பெற முடியாதவங்க, அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தினுடைய இலவசன்றது வந்து ஓரளவு உதவிகரமாக இருக்கிற அளவுக்கு இருக்கணுன்றது கட்டாயம்தான். அதனால் வந்து வாக்கு செலுத்தணுன்றதுக்கு வந்து இலவசத்துக்கும் அதிகம் வந்து நம்ம வந்து முடிச்சு போட்டு ஒரு சார மக்களை வந்து நம்ம வந்து தவிர்க்க விடக்கூடாது. ஆனால் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டியதுன்றது மெயின் முக்கியமாக வச்சுக்கணும். இப்போ வந்து இதுக்கு இப்போ இலவசங்களுக்கு நம்ம வாக்கு செலுத்த போனால் இப்போ வந்து திமுக வந்து ஒரு அமௌண்ட் சொல்லுது 1500, நாங்கள் 2000 தராங்க. இது அதிமுக வந்து 2000 சொல்கிறாங்க. இப்போ விசில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 2500 சொல்கிறாங்க. அப்போ மக்கள் இலவசத்தை நோக்கி போனால் விஜய்க்கு எல்லாமே வாக்கு செலுத்திடுவாங்க. அது சரியானதாக இருக்குங்களா? அப்படி சொல்ல முடியாது. விஜய் வந்து இப்போ தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எந்த கட்சிக்காரங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் கூட இதுக்கு முன்னாடி அவங்க வந்து அரசியலில் வந்து மக்களுக்காக, பொதுமக்களுக்காக சோஷியல் ஒர்க் என்ன பண்ணியிருக்காங்கன்றத வந்து பொதுமக்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணும்போது விஜய்க்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டம், ஊராட்சி எல்லாம் உட்பட அவர் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களோட மக்களாக கலந்து ஒரு அரசியல்வாதியாக தன்னை முதல்ல நிலைநிறுத்திக்கிட்ட பிறகு தான் விஜயை பற்றிலாம் நம்ம பேசணும் ஒழிய, கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக இருக்கிற திமுக, அதிமுக வந்து இந்த மாதிரி இலவசம் கொடுக்குறன்ற பேரில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி போட்டு நான் அவ்வளோ தரேன் இவ்வளோ தரேன்னு சொல்கிறது வந்து அது நியாயமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அது வந்து அது மாற்று கருத்தே கிடையாது. அது நியாயமான விஷயம். நியாயமானது இல்லைன்றீங்க, ஆனால் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா, வாக்கு செலுத்தணுன்றீங்க? அது வந்து என்ன தான் சொன்னேன் முன்னாடி, இயலாதவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வயசானவங்கன்னு இருப்பாங்க, அனாதைகள் இருப்பாங்க, கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லையா? அவங்களுக்கு இலவசங்கள் ஏதாவது கொடுத்து தான் ஆகணும். படித்த இளைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கறது தான் மிக முக்கியமான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அது வேலை வாய்ப்பு கொள்கை பற்றி தான் நம்ம வந்து ஓட்டே போடணும். அது இல்லாமல் வந்து இலவசத்தை கொடுக்க கூட நாட்டில் கடனை ஏறிட்டு தான் போவோம். அந்த கடன் சும்மா நம்ம மேலே தான் வைப்பாங்க. நம்ம அதில் வரியும் அதையும் கட்டி நம்மளிருந்து வாங்கி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு தேவையில்லையே. தேவையில்லை. ஆமாம். இலவசங்களுக்கு போல வேற என்ன அறிவிக்கலாம் இந்த அரசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? வேலை வாய்ப்புகளும் இலவச கல்வியும் இலவச ஹாஸ்பிட்டலும் தான் போதும். 1000 தராங்க, 1500, 2000ங்கிறதோட 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க 3 வருஷமா. அந்த நன்றி கடனுக்காக கொடுத்து திரும்ப அதுக்காக தான் போடணுங்கிறது தான். வேற ஒன்றும் இல்லை. நன்றி கடனா இப்போ அது வந்து அரசாங்கத்தோட பணம் தானே. ஆமாம்.
இப்போ அந்த காசு கொடுத்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாக்குக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்றீங்களா? கொடுக்குறேன்னு தான் சொல்றாங்க. ஆனா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, வாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு இது அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல, அந்த அதுக்காக நம்ம அதுக்கு தான் போடணும். டிஎம்கே தான் உதவி வந்து மக்களுக்கு வந்து 1000 கொடுத்து உதவி பண்றதுனால அந்த மக்கள் வந்து நன்றி செலுத்தலாம். கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்கு அது ஒரு உதவியா இருக்கு. ஏழை மக்களுக்கு தாங்க தெரியும் அதோட 1000 ரூபாயோட வழி வருத்தம் என்னன்னு. அப்ப வாங்கிட்டு இருக்கு 3 வருஷம் வாங்குறதுக்கும் போது அது மக்களுக்கு இன்னும் செய்வாருங்கிற தெம்பு இருக்கு. அதனால கண்டிப்பா உதவி சொல்லிக்கே போடலாம். சில ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இலவசத்தையே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா ஏற்கனவே நம்ம நாடு கடனில் தான் போயிட்டு இருக்கு, இவங்க கடன் வாங்கி தான் அந்த காசை தராங்க, இந்த காசை வந்து எங்கேருந்து எடுப்பாங்க, வருமானத்தை எங்கேருந்து எடுப்பாங்க, இப்போ பேருந்து வந்து இலவசமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அதுக்கு டீசல் போடுவீங்க, எப்படி ஓட்டுநருக்கு சம்பளம் தருவீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எழுது. இது தொடரக்குள்ள இது வந்து கடன் சுமை அதிகமாக விலைவாசிகள் தான் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்பர் 1 இருக்குது. இன்னும் நல்லபடியாகவும் இருக்கும். இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்துனா இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் செழிப்போட இருப்பாங்க. வேலை வாய்ப்பு உருவாக கட்சிக்காக வாய்ப்பு தரணும். ஓட்டு போடணும். ஆனா இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து காசு மாத்தங்க தரோம், அதனால எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க, நன்றி விசுவாசத்தை இது காட்டுங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்ல வரீங்க? அது எங்க வரி பணம் தான், மக்களுடைய வரி பணம் தான். என்ன இருக்க விவசாயம் கீழே போயிட்டு இருக்கு. அதனால வேலை வாய்ப்பு விவசாயத்தை ஆதரிக்கிறோம். அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். வேலை வாக்கு செலுத்தணும். ஆனா இப்ப மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே நமக்கு 5000 தந்துட்டாங்க, 1000 தராங்க, 2500 தராங்க, அவங்க வாக்கு செலுத்தா மாசம் மாசம் நமக்கு காசு வரும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? வாங்கிங்க, நல்ல கட்சிக்கு ஓட்டு போடுங்க, வேலை வாய்ப்பு கொடுக்குற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அவரை கேள்வி இதெல்லாம் ஏன் என்னக்காக நான் திமுக கட்சிக்காரன், நான் என் கட்சியை பத்தி தான் பேசுவேன். அத உங்க கட்சி நீங்க சொல்லுங்க. இப்ப உங்க கட்சி வாக்கு செலுத்துன்னு சொல்லாமே, 2000 தர எங்க ஐயாவுக்கு வாக்கு செலுத்துங்க நீங்க சொல்லலாம். ஏன் எஸ்பிஎஸ்கா கொடுத்து எஸ்பிஎஸ்கா போட்டுடலாம்னு பாத்துறீங்களா? இதுல எஸ்கி பிஸ்கா கிடையாதுங்க ஐயா. இப்ப ஸ்டாலின் 1000 சுருக்கமா சொல்றேன். நீ நான் இதுல சொல்றேன் சுருக்கமா. எங்க ஆட்சி நல்லாட்சி. எங்க ஆட்சி, எங்க ஐயா முதல்வருக்கு, இப்பத்தி முதல்வருக்கு, எங்க ஐயா தளபதி அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டா நல்ல பலன் கிடைக்கும். என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றீங்க? எங்க ஆட்சி, எங்க ஐயா வந்து கலைஞர் இருக்கிற வரைக்கும், எங்க கலைஞர் ஐயா இருக்கிற வரைக்கும் மக்கள் நல்லது தான் செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி எங்க தளபதி ஸ்டாலின் நல்லது செய்வார். 1000 இருந்தாலும் 2000 இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, ஓட்டு போடணும். காசை பத்தி நான் பேசவே கொண்டுட்டு காசை தேக்க யோசிக்க தேவையில்ல, அதை தானே நல்லது செய்யறாங்க. பத்தியே பேசாத, ஆனா நல்லது பேட்டியில எடுக்காத. எங்க கட்சிக்காரன் சொல்ல மாட்டான். சரி, ஓகே. காசு வந்து அந்த வேலைக்கு இடம் இல்ல.